அண்மை செய்தி. கோவை மாவட்டம் பேரூர் தாலுகாவில் மலையடிவார கிராமங்களில் சட்டவிரோதமாக மண்ணெடுக்கும் பணிகளை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் என்று ஐகோர்ட் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. இதை பற்றின மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ஆனந்த்குமார் வழங்க கேட்கலாம். ஆனந்த்குமார், வணக்கம். இது குறித்தான விவரங்கள். வணக்கம். கோவை மாவட்டம் பேரூர் தாலுகாவில் உள்ள மலை அடிவார கிராமங்களில் சட்டவிரோதமாக மணல் எடுப்பதை உடனடியாக தடுத்து வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் தமிழக அரசுக்கு உத்தரவிட்டிருக்கிறது. கோவை மாவட்டம் பேரூர் தாலுகாவில் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரங்களில் உள்ள மதுக்கரை, ஆலந்துறை, வெள்ளிமலை உள்ளிட்ட கிராமங்களில் சட்டவிரோதமாக செம்மண் எடுக்கப்பட்டு வருவதாகவும் இது குறித்து வழக்கு நிலையம் புருஷோத்தமன் வீடியோ ஆதாரமுடன் நீதிபதி சதீஷ்குமார் மற்றும் பரத சக்கரவர்த்தி ஆகியோருடைய அமர்வில் இன்று ஒரு முறையீடு ஒன்று செய்தார். இந்த முறையீட்டை கேட்ட நீதிபதிகள் இந்த கிராமங்களில் நேரில் சென்று ஆய்வு செய்யும்படி மாவட்ட ஆட்சியருக்கு உத்தரவிட்ட நிலையில் கனிம வளத்துறை உதவி இயக்குநர் ஆய்வு செய்தது ஏன் எனவும் கேள்வி எழுப்பினார். மேலும் மாவட்ட ஆட்சியர் நேரில் ஆய்வு செய்து அறிக்கை அளிப்பதற்கு அரசு தரப்பில் அவகாசம் கோரப்பட்டது. இதனையடுத்து நீதிபதிகள் கனிம வளத்துறை உதவி இயக்குநர் தாக்கல் செய்த அறிக்கையில் மண் எடுத்தவர்களுக்கு அபராதம் விதிக்கப்பட்டிருப்பதாக கூறுவது வெறும் கண்துடைப்பு என அதிருப்தி தெரிவித்தனர். மேலும் வழக்கறிஞர் புருஷோத்தமன் தரப்பில் காட்டப்பட்ட வீடியோக்களில் இருந்து எந்த கட்டுப்பாடும் இல்லாமல் பெருமளவில் செம்மண் எடுக்கப்பட்டு இருப்பது நிரூபணமாகி இருக்கிறது என தெரிவித்த நீதிபதிகள் இதனை அனுமதித்தால் மேற்கு தொடர்ச்சி மலையே காணாமல் போய்விடும் எனவும் அங்கு பெருமளவில் நிலச்சரிவு ஏற்படும் அபாயம் உள்ளதாகவும் நீதிபதிகள் எச்சரித்தனர். மேலும் மணல் எடுப்பதால் உருவாகும் குழிகளில் யானைகள் போன்ற விலங்குகள் விழும் அபாயம் உள்ளதாக தெரிவித்த நீதிபதிகள் இந்த பகுதிகளில் அரசு மற்றும் பட்டா நிலங்களில் மண் எடுக்க தடை விதித்தும் இப்பகுதிகளில் மண் எடுக்கும் பணிகளை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் எனவும் உத்தரவிட்டனர். மேலும் மண் எடுப்பது தொடர்பாக கிராம நிர்வாக அலுவலர் அளித்த புகார் மீது நடவடிக்கை எடுக்காவிட்டால் இது சம்பந்தமான வழக்கை சிபிஐ வசம் ஒப்படைக்க நேரிடும் என எச்சரித்த நீதிபதிகள் சட்டவிரோத மணல் எடுப்பவர்களும் கைது செய்ய வேண்டும் எனவும் இயந்திரங்கள் பறிமுதல் செய்ய வேண்டும் எனவும் உத்தரவிட்டு விசாரணையை தள்ளி வைத்திருக்கின்றார்.